பார்க்கணும்னா லெஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ. வணக்கம். பீகார்ல எலெக்ஷன் விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில காங்கிரஸ் கூட்டணி நேத்தான் இறுதி பண்ணி இருக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் இருந்தா கூட அங்க ஒரு பெரிய அறிஞர் இருக்காரு பீகார்ல. அந்த அறிஞர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாஜகவை மோடியை ஜெயிக்க வச்சவர். அப்புறம் காங்கிரஸுக்கு பின்னணியில இருந்து காங்கிரஸ் இயக்கம் முற்பட்டவர். மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸுக்கு பின்னால் இருந்து இயங்கியவர், திமுகவுக்கு பின்னால் இருந்து இயங்கியவர். அப்படி பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் அவர். யாரு? நம்ம பிரசாந்த் கிஷோர். அவருடைய ஆலோசனையின் பேர்ல இந்த இவ்வளவு பெரிய கட்சிகள்லாம் அவர் ஜெயிக்க வச்சிருக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தா, எவ்வளவு பெரிய சிந்தனையாளரா இருந்தா இவ்வளவு பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு எனக்கு ஒரு வியப்பு இருந்துச்சு. இப்ப அவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், ஜன சுயராஜ் கட்சி. தமிழ்ல சொன்னோம்னா மக்கள் குடியாட்சி சுயாட்சி கட்சி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த கட்சியினுடைய இந்த தேர்தல்ல ஒரு 5 அறிவிப்புகள், தேர்தல் அறிவிப்புகள் விட்டிருக்கிறார். இதை ஆராய்ச்சி செஞ்சா அவர் எவ்வளவு பெரிய மன வலிமை கொண்டவர், எவ்வளவு பெரிய சிந்தனையாளர் அப்படின்றது நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்கிறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது ஜன சுயராஜ் கட்சி சார்பாக பீகாரில் வந்தால், அவர் ஆட்சிக்கு வந்தால், ஆட்சிக்கு வந்த ஒரே மணி நேரத்துல என்ன செய்வார்னு பாருங்க. மது விலக்கை ரத்து செய்து, மதுவை ரத்து செய்து கிடையாதுங்க, ஏற்கனவே மது விலக்கு இருக்கு போலங்க, மது விலக்கை ரத்து செய்து அந்த மது விற்பனையில் வரக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தை கொண்டு உலகத்தரம் வாய்ந்த கல்வியை பீகார் மக்களுக்கு கொடுப்பாராம். எப்படி? சாராயம் வித்து கல்வி கொடுக்க போறாராம். எப்படி புரட்சிகரமான திட்டம்! இதுதான் பிரசாந்த் கிஷோருடைய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக், மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லலாம். அப்ப என்னன்னா மது விலக்கை ரத்து பண்ணிடுறது. வந்த ஒரு மணி நேரத்துல, ஆட்சிக்கு வந்த ஒரே மணி நேரத்துல மது விலக்கை ரத்து பண்ணிட்டு அரசாங்கம் நல்லா சாராயம் வைக்கிறது. அந்த காசு எடுத்து பிள்ளைகளை புறம் படிக்க வைக்க போறாராம். இது யாரை பார்த்து சூடு போட்டுக்கிட்டாருன்னு தெரியல. அதுல கொடுமை என்னன்னா, தமிழ்நாட்டு திமுக அரசுகிட்ட எத்தனையோ பாடம் இருக்கு படிக்கிறதுக்கு. நம்ம எது தலைவலியான பிரச்சனை, இந்த சனி என்ன டாஸ்மாக ஒழிக்க மாட்டாங்களான்னு சொல்லி பல குரல்ல கோரிக்கை விடுத்தாலும் அவங்க விடுறதாவே இல்லை. ஏன்னா அதிமுகவும் திமுகவும் ரெண்டுமே சாராய கட்சி நமக்கு தெரியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்து அவரு புதுசா பாடம் படிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் எடுக்க வேண்டியிருக்கு. சரி, அடுத்த விஷயத்துக்கு போவோம். அதாவது 5 முத்தான கொள்கைகள், 6வதா ஒரு பாயிண்ட் சேர்த்திருக்கிறாரு. இந்த 5 முத்தான கொள்கையில ஒன்ன உங்களுக்கு சொல்றேன். அடுத்து பீகாரில் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க போறாராம். எப்படி கொடுப்பாரு, எந்த வகையில கொடுப்பாருன்றதெல்லாம் இல்ல. டைட்டிலே என்னன்னா ஒவ்வொருவருக்கும் வேலை. சரி, நல்ல நோக்கம் தான் விட்டுருவோம். நல்ல நோக்கம் தான் விட்டுருவோம்னு சொன்னா ஒரு எக்ஸ்பர்ட்னு நினைக்கிறாங்கல்ல. இந்தியாவிலேயே ஒரு பெரிய இத்தனை கட்சிக்கு பேக்ட்ராப்ல அவன் வேலை பார்த்திருக்காங்க. அப்ப எவ்வளவு வேலை பார்த்திருப்பான்னு நீங்க நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் படிச்சவன் பாட்டை கெடுத்தேன், எழுதினவன் ஏட்ட கெடுத்தேன்ற மாதிரி. இந்த கூமுட்டைக்கு ஒன்னும் தெரியாது. இவனை கூப்பிட்டு ஆலோசகரா வச்சு என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. சரி, ஓகே, ஏதோ இருந்திருக்கு, அதனால காசு கொடுத்துருக்காங்க. பார்ப்போம், அடுத்த விஷயம் பார்ப்போம். அதாவது 60 வயதுக்கு மேல் 2000 ரூபாய் ஓய்வூதியம். இது இன்னைக்கு ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். நான் அவங்களுக்கு 2000 தரேன், உங்களுக்கு 1000 தரேன்றதெல்லாம் தென் இந்தியாவுக்கு ரொம்ப சாதாரணமான கொள்கை. அவங்க வடக்க வந்துட்டு எதுவுமே கொடுத்ததில்ல. இலவச அரிசி கூட இன்னும் கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி ரேஷன் கடைகள் இலவச அரிசியோ அல்லது மலிவு விலை அரிசி கூட கிடையாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கொள்கைகள்லாம் வட இந்தியாவுல அறிமுகம் ஆகிக்கிட்டு வருது. அப்ப 2000 ரூபாய்
இது 60 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு கொடுக்குறேன்னு இருக்காரு. சரி, அதுலயும் நம்ம குறை சொல்ல வேணாம், நல்லது. அதாவது மிகச்சிறந்த பண்டிதனுக்குரிய வேலை எங்கன்றதுதான் நம்ம கேக்குறோம். இது ரொம்ப சாதாரணமா ஒரு அறிக்கையில இருந்து சுட்ட கதை. சரி, ஓகே, அதை விட்டுருவோம். அடுத்தது, பெண்களுக்கு 4% வட்டியில் தொழில் முதலீடு வழங்குதல். பெண்களுக்கு. ஆண்களுக்கெல்லாம் தொழில் வழங்கி முடிச்சிட்டீங்களா? இல்ல தொழில் வளர்ச்சின்னா பீகாருக்கு என்னன்னு தெரியுமா? அந்த தொழில் முதலீடு வாங்கி செய்யற அளவுக்கு பெண்கள் படிப்பறிவோடு இருக்காங்களா, எழுத்தறிவோடு இருக்காங்களா? அதுக்கு தான் அந்த சாராயம் வித்து படிப்பு சொல்லி கொடுக்கறது. முதல்ல சாராயம் வித்து படிப்பு சொல்லி கொடுக்கறது ஆட்சிக்கு வந்த 1 மணி நேரத்துல இருந்து. அதுக்கு பிறகு என்ன பண்ண போறாருன்னா, டப்புன்னு அப்படி படிச்ச பெண்களை பூரா கூப்பிட்டு 4% வட்டியில தொழில் முதலீடு கொடுக்க போறாராம். சரி, இதுலயே நம்ம குறை சொல்ல வேணாம், ரைட்டு, என்னத்தையோ செய்ப்பா, நல்லது, பாராட்டுகள் அப்படின்னு விட்டாச்சு. அடுத்த விஷயம் சொன்னதுதான் இந்த வாங்க பாம்பாட்டி பாம்பு எடுத்து வெளியே விட போறேன்ற மாதிரி ஒரு கதை. விவசாயத்தை லாபகரமாக்குவது, விவசாயத்தை ஒரு லாபகரமாக்க போறாரு. விவசாயத்தை லாபகரமாக்குறதுன்னா என்னன்னு தெரியுமா? என்ன செய்யணும் தெரியுமா? அது ஒண்ணு. ஏன்னா மோடி வந்துட்டு புதிய விவசாய கொள்கைன்னு ஒண்ணு கொண்டு வந்தார். கொண்டு வந்து என்ன பண்ணாருன்னா, யாரு அறுவடை பண்ணுவா, யாரு விதப்பா, எல்லாம் அதானி பார்த்துப்பான். யாரு அறுவடை பண்ணுவா, எல்லாம் அதானி பார்த்துப்பான். யாரு உழுவா, அதானி பார்த்துக்குவாரு. களை எடுக்கிறது அவரே பார்த்துக்குவாரு. பூச்சி மருந்து அடிக்கிறது அவரே பார்த்துக்குவாரு அப்படின்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க. அதுக்கு எதிராக தான் பஞ்சாப், ஹரியானா, ஊபி, மாப்பி, காப்பி இவர் சொல்ற ஊர்கள்ல இருந்தெல்லாம் போய் போராடி 800 விவசாயிகள் செத்த இந்த நாட்டுல விவசாயத்தை லாபகரமாக்குவதுன்னு ஒற்றை வரியில பேசுற துணிச்சல் பிரசாந்த் கிஷோர். கிஷோர்னா பிராமின் கம்யூனிட்டி. பீகார்ல என்னவா இருக்குன்னு தெரியல, ஆனா பிராமின் கம்யூனிட்டியில வைக்கிற பெயர்கள் அது. சரி, சாதியை கடந்து நம்ம அவருடைய சிந்தனைகளை உள்வாங்கும். ரைட், அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. இவ்வளவுதான் அவருடைய அந்த அறிஞருடைய தேர்தல் அறிக்கை. அடுத்தது பாத்தீங்கன்னா, எங்கேயோ வந்துட்டு இடதுசாரிகள் இருந்து ஒரு பாயிண்ட சுற்று அதையும் பேசியிருக்கார். என்னன்னா, ரைட் டு ரீகால் அப்படின்ற உரிமையை நாங்க கொண்டு வருவோம். ரைட் டு ரீகால் அப்படின்னு சொன்னா என்னன்னா, தேர்தலில் ஒரு எம்எல்ஏவையோ ஒரு எம்பியவோ தேர்ந்தெடுக்கிறோம், அவரினுடைய நடவடிக்கைகள்ல திருப்தி இல்லைன்னா மக்கள் திரும்ப வாக்களித்து அவரை வேண்டாம் என்று திரும்ப அவரை பதவியிலிருந்து இறக்கலாம். இதுக்கு பேரு தான் ரைட் டு ரீகால. பீகார் மாநில தேர்தலில் வந்து எப்படி செய்வீங்க? இதுவும் சட்ட அறிவும் கிடையாதா, அரசியல் சாசன அறிவும் கிடையாது. என்னன்னா, ரைட் டு ரீகால்ன்றத ஆக்டை கொண்டு வரணும்னா பாராளுமன்றம் மூலமா தான் கொண்டு வர முடியும். இது பாராளுமன்ற தேர்தலா இல்ல, பீகார் தேர்தல். பீகார் தேர்தல்ல ரைட் டு ரீகால் பேசலாம், ஓகே, ஒரு விழிப்புணர்வு அடிப்படையில். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த 5 கொள்கையை தவிர பீகார் மக்களுக்கு நீ சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா எனக்கு புரியல. இவ்வளவு பெரிய அறிஞர், இவன்லாம் அறிஞர் பெருமக்கள், இவன்லாம் இந்திய மக்களினுடைய பெரிய அறிவுஜீவி, மேதை, ஞானி. இவன் பிஜேபிக்கு ஆலோசனை சொல்லியிருக்கான். வெக்கங்கெட்ட அளவுல திமுகவுக்கு பேக்கல இருந்து கட்சிக்கு வழிகாட்டி இருக்கிறான். இதெல்லாம் கொடுமை. எப்படி வந்துட்டு நம்ம நாடு பெரிய அறிஞர்களால் வழிநடத்தப்படுது. ஒரு பக்கம் மோடி, ஒரு பக்கம் அமித்ஷா, பாஜக. இவர் அந்த பாஜகவே ஆட்சியில் உட்கார வச்ச பெரிய வித்தகர். என்னத்தை வித்தாரோ தெரியல. அப்ப இந்த 5 பாயிண்ட் தவிர பீகார் மக்களுக்கு எதுவுமே இல்லை உன்னிடம் பேசுவதற்குன்னு சொன்னா, கட்சிக்கு வந்துட்டு ஜன சுயராஜ் கட்சி, மக்கள் சுயாட்சி கட்சின்னு வேற பேர் வச்சுக்கிறீங்க. அதாவது மக்களுடைய நிலைமை எண்ணி பாருங்க. பீகார் மக்களுக்கு இவர்கள்
அதுவும் பெரிய எக்ஸ்பர்ட்னு சொல்லக்கூடிய பீகாரில் பிறந்தவர்கள் இவ்வளவு அறிவுடனும் ஞானத்துடனும் பகுத்தறிவுடனும் புத்தியுடனும் இருக்கிறார்கள் தெரிஞ்சுக்கங்க. அப்படி தெரிஞ்சாதான் தமிழ்நாட்டுல இங்க சும்மா ரொம்ப ஒவ்வொரு கட்சிகளும் சாதாரணமா வைக்கிறது இதை விட எத்தனையோ படி மேல. அப்ப இவர்கள் வடக்கை எவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க, எவ்வளவு அந்த மக்களை எவ்வளவு முட்டாளா வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு முட்டாளா நடத்த பாக்குறாங்கன்றதுக்கு இந்த அவருடைய இந்த தேர்தல் அறிக்கை ஒரு உதாரண மக்களே. அதனால இந்த வடக்க இருந்து சிவப்பா ஒருத்தர் வந்தா பெரிய விட சொல்லிடுவான்ற அந்த மூட நம்பிக்கைகளை விட்டு வெளியேறுங்க. இதுவும் ஒரு சங்கி மாடு அப்படின்றதுக்கு இதுதான் பெரிய உதாரணம். இதுல ஒரு அடிப்படையான எந்த கொள்கையும் இல்லை. அவர் பீகார் மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனையை பத்தி இவருக்கு தெரியவே இல்லைன்னு அர்த்தம். பீகார் ஒரு பெரிய விவசாய மாநிலம், இன்னும் விவசாய பொருளாதாரத்தை மையமாக கொண்ட மாநிலம், ஒரு பகுதியில காடுகள் அதிகமாக கொண்ட பக்கம். வேளாண்மையை எப்படி நீங்க மாத்தி அமைக்க போறீங்க? நிலப்பிரச்சனை, நிலச்சீர்திருத்தம், இன்னும் பண்ணையார் பிரச்சனைகள் பயங்கரம், சாதிய ஒடுக்குமுறைகள் ரொம்ப அதிகம். அதனாலதான் அங்க மாவோயிஸ்ட் போன்ற இயக்கங்கள் திரும்ப திரும்ப தோன்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆயுத மோதல்கள் கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷமா நடந்த மாநிலம் அது. இன்னும் பண்டையார்கள், தாக்கூர்கள், இந்த சாதி ஆதிக்கம் இதெல்லாம் ரொம்ப அதிகம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு இதுல நீ என்ன முன்னேற்றுவன்னு சொன்னா, ஒரு அக்ரோ இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுவேன்னு சொன்னா அது ஒரு குறிப்பான வார்த்தை. விவசாயிகளை சார்ந்து விவசாய தொழில்களை வளர்த்தெடுக்க வேண்டியிருக்கு, கல்வியை கொண்டு வர வேண்டியிருக்கு, சமூக நீதி கல்வியை கொண்டு வர வேண்டியிருக்கு, கட்டமைப்புகளை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பீகாருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மி. நம்ம அண்ணன் உமாபதி கூட அங்க போய் மாண்டேவையும் கவர்னரையும் கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கிறாரு. வீடியோல பார்த்துருப்பீங்க. என்ன லட்சணத்துல அந்த ஊர் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப கட்டமைப்புகளை அங்க மேம்படுத்தணும், வளர்க்கணுன்ற தேவைகள் இருக்கு. இது எதுவுமே இல்லாம ஒரு சொங்கித்தனமா, சோம்பேறித்தனமா ஒரு 5 பாயிண்ட அந்த மக்களுடைய வாழ்க்கையோடு தொடர்பு இல்லாத ஒன்றை வச்சு இவெல்லாம் அரசியல் செய்யறானா, இவங்க எல்லாம் கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காசு வாங்கிட்டு ஊடுகளாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் பெருசாக்குது. எனவே மக்களே விழிப்பாருங்க அப்படின்னு இந்த காணொலி வாயிலா தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இந்த மாதிரி வீடியோவை நீங்க நாலேஜோட பார்க்கணும்னா லெஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.